ஒண்ணு இருக்காது. நீ இருக்க மாட்ட, நீ எனக்கு போடுவ. போடுறீங்க இல்லைன்னா வட இந்தியா உன்னே போடுவான், அப்புறம் என்னை தேடுவேன். ஸ்டாலின் அவர்கள் முன்னாடி சொன்னாங்கல்ல, அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது முடியட்டும் விடியட்டும் முடியட்டும் விடியட்டும். நாங்களும் அதே சொல்றோம், உங்களுக்கு முடியட்டும், ஈரோடு கிழக்குல எங்களுக்கு விடியட்டும். இவங்க இப்ப அதை விட்டாங்க, பால் அடிச்சு செத்து வைங்கிறாங்க, இல்லைன்னா புள்ள தலையில் அடிச்சு செத்து வைங்கிறாங்க. மாறி போட்டுருவாங்க, காசை வாங்கிட்டு சீமானு போட்டா. இந்த நடக்கிற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவளிக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் பத்திரிகையாளரை சந்திக்கிறது இல்லை. அதுபோல 10 வருஷம் முடிக்க போறாரு ஐயா மோடி, அவரும் சந்திக்கிறது இல்லை. ஏன்? கேள்வி கேட்பாங்க, பதில் இல்லை. நம்ம கிட்ட கேள்வி கேட்பாங்க, நம்ம திருப்பி அவங்க கிட்ட கேள்வி கேட்பாங்க, அவங்க கிட்ட பதில் இல்லை. இத்தனை ஆண்டுகள் இவ்வளவு தொகுதிகளில் வென்று நீங்க செய்யாத ஈரோட்டு கிழக்கில் வென்று மட்டும் என்ன செஞ்சிட போறீங்க? என்ன செஞ்சிட போறீங்க? தம்பி திருமகனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு தெரியாது இந்த செய்தியை நான் சொல்றேன். முதல்ல நம்ம கட்சியில தான் சேர்றதுக்கு வந்தான். அது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அப்புறம் அவர் ஐயா என்ன சொன்னாருன்னு தெரியல. சரி என்ன கேட்டான், சரி நீ அங்கேயே இருந்துற விடுறான்ட்டேன். அவன் இறந்ததுல எனக்கு ரொம்ப மன துயரம். நான் ஐயாட்ட துயரம் கேட்டேன், பகிர்ந்துக்கிட்டேன். ஆனால் 1.5 ஆண்டுக்கு மேல என் தம்பி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் திருமகன். ஏதாவது சட்டமன்றத்தில் மக்களின் பிரச்சனையை பேசுனதை நீங்க பத்தியில ஐயா வேணாலும் பேச மாட்டாரு. அப்ப என்ன பண்ணணும்? மக்களின் பிரச்சனையை துணிந்து தெளிந்து பேசக்கூடிய ஒருத்தரை அனுப்பணும் நீங்க. அதான் முக்கியம். ஐயா எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக இல்லையே, வேலை செய்யலையே. உண்மையிலேயே எதிர்கட்சி தலைவராக இயங்குறது நாங்க, நாம் தமிழர் கட்சி. மக்களின் பிரச்சனைக்கு மக்களோடு நின்று போராடுவது நாங்கள். அது நீங்க ஆழ்ந்து கவனிக்கணும். இந்த காங்கிரஸ் கட்சிக்கு ஏன் நம்ம வாக்களிக்கணும்? எதுக்காக வாக்களிக்கணும்? முதல்ல அந்த கட்சி எதுக்கு இந்த நாட்டுக்கு? இந்த பாரதிய ஜனதா தான் எதுக்கு? நீ எங்கே இரு, ஏங்கறதுக்கு எதுக்கு? இந்த ஜிஎஸ்டியை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். இந்த நீட்டை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். இந்த என்ஐஏ கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். என்ஆர்சி, சிஏஏ எல்லாவற்றையும் கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். காங்கிரஸ். அவர்கள் பெற்று பேரை வைத்தார்கள், ஐயா மோடியா வளர்க்கிறார். அவ்வளவுதான். இல்ல அதானி துறைமுகம், அதானி வானூர்தி நிலையம், அதானி ஃபார்மிங், அதானி வேளாண் பண்ண, எல்லாம் அதானி. நான் என்ன சொல்றேன், இந்தியா அதை எடுத்துருவோம், அதானி நாடு. தேர்தலை நிப்பாட்டிடுங்க, இதுக்குள்ள ஒரே நாடு ஒரே சரிய விடப்பா. நான் என்ன சொல்றேன், ஒப்பந்தம் போடுவோம். இந்தியா இப்போது ஏலத்திற்கு எத்தனை லட்சம் கடன் வச்சுக்க, அத தொகையா வை. எத்தனை லட்சம் கோடி கடன்? 100 லட்சம் கோடி கடன். 100 லட்சம் கோடி. அப்ப ஏலதாரர் மதிப்பு 100 லட்சம் கோடி. கேட்கறது யாரு? அதானியா? அதிக விலை கொடுக்கிறவன் ஒரு 5 வருஷம் கொடு, அடுத்து ஒரு ஏலத்தை போடு. அம்பானி வருவார், அவர்கிட்ட ஒரு 5 வருஷம் கொடு, எங்களை விடு. யாரு இந்தியை திணித்தார்களோ அவர்களோட அற்ப தேர்தல் வெற்றிக்காக கூட்டணி வைத்தார்கள் இவர்கள். எந்த தடையுமின்றி இந்தி வந்துச்சு. இப்ப இந்திக்காரன் வந்துட்டான். இந்திய திணிச்சா சீமாங்கத்துவான், இந்திக்காரனை திணிச்சா என்ன பண்ணுவான்? ஒன்னும் இல்ல. கடையில போய் அவன்கிட்ட பானி கரா ஹே ஜல்தி கரோ, இவன் நம்மால். ஏற்கனவே பாதிக்கு மேல இங்கிலீஷ் கலந்துட்டு திரிறான், தங்கிலீஷ் வச்சுட்டு இருக்கிறான். இந்த கடத்தெல்லாம் ஒண்ணு ஆல்வினி ஆடியோ லைட்ஸ், கல்யாணி ஸ்டோரு பாரு. எழுத்துப்புற தமிழ்ல இருக்க, உச்சரிப்பு இங்கிலீஷ், இதுதான் தங்கிலீஷ். இதுக்காவது ஒரு வாக்கு செலுத்தி என்னை வெல்ல விட்டு தயவு செய்து. தமிழும் இருக்காது, தமிழ்நாடும் இருக்காது, ஒண்ணு இருக்காது. நீ இருக்க மாட்ட, நீ எனக்கு போடுவ. போடுறீங்க இல்லைன்னா வட இந்தியா உன்னே போடுவான், அப்புறம் என்னை தேடுவேன். இவர்களால எல்லாம் சரி செய்ய முடியாது ராஜா.
என்னை மாதிரி ராமநாதத்துக்கு காட்டானாலதான் சரி செய்ய முடியும், பிரபாகரன் பிள்ளையாலதான் சரி செய்ய முடியும். இளங்கலை அறிவியல் ஆடை வடிவமைப்பு படித்திருக்கிறார்கள் தங்கை மேனகா அவர்கள். மிக எளிய மகள், மொழிப்பற்று இனப்பற்று கொண்ட ஒரு பெண்மகள். அதனாலதான் அவரை நிறுத்திருக்கு. எனவே உங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை எளிய பிள்ளைகள் எங்களுக்கு தந்து வெற்றி பெற செய்ய வேண்டும். அது ஐயா ஸ்டாலின் அவர்கள் முன்னாடி சொன்னாங்கல்ல, அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது முடியட்டும் விடியட்டும் முடியட்டும் விடியட்டும், நாங்களும் அதே சொல்றோம், உங்களுக்கு முடியட்டும், ஈரோடு கிழக்குல எங்களுக்கு விடியட்டும். இன்னைக்கு போயிட்டு திருப்பி வருவேன் கடுமையா வேலை செய்யறத பார்ப்பேன். நான் பார்க்கணும், வேலை செய்யணும். நாம் சந்திக்காதவர்களே இல்லை என்ற நிலையை உருவாக்கணும். இந்த பிள்ளைங்க பாவம் ரொம்ப நாளா கத்திட்டு கிடக்குறாங்களே, இவங்களுக்கு போட்டுருவோம் வாக்கைன்னு நினைக்கணும். காசை கொடுப்பாங்க, அது வாங்கிட்டோம். நான் கேட்டேன், பெரியம்மா சின்னம்மாட்டெல்லாம் ஏமா காசு வாங்குறேன்? வீடுப்பா, எவன் வந்து எதையும் செய்யறதில்ல, இதையாவது வந்துட்டு போட்டு. அவங்க அதான் சொல்றாங்க, நம்ம சொல்றாங்க. அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம காசு தானே கொள்ளையடிச்சு வச்சிருக்கான், அதுல கொஞ்சம் கொடுத்துட்டு போட்டும் போ. அதனால என் தம்பிமா காசு வாங்காதீங்கன்னா கோவச்சிருவாங்க. அந்த குமாரபாளையத்தில் தான் நினைக்கிறேன், ஏதோ ஒரு ஊர் தொகுதியில அந்த தெருவில் காசு கொடுத்துட்டு எங்க தெருவில் காசு கொடுக்காம போயிட்டாங்கன்னு வீதியில வந்து மக்கள் போராடினாங்க. அப்ப நினைச்சேன், சிறந்த போராட்டம். உரிமையை விட்டு கொடுக்க முடியல, இல்ல உரிமைக்காக களத்தில் நிக்கிறான். கேரளால அதிமுக போய் 2 தொகுதியில போட்டிடுச்சு. இங்க இருக்கிற பழக்கத்துல அங்க போய் காசு கொடுத்தாங்க, கட்ட விளக்கமாறு எடுத்து அடிச்சு கட்டிட்டாங்க. அந்த விழிப்புணர்வு, அந்த தெளிவு நமக்கு இன்னும் வரல. அடர்த்தியான வறுமை இருக்கு. ஆனால் 5க்கும் 10க்கும் அந்த உரிமையை விற்க கூடாது. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு, மதிப்புமிக்க நம் உரிமையை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது அவமானகரமானதுங்கிறாரு. தெய்வ திருமகன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள், வாக்குக்கு காசு கொடுக்கிறவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு வாக்கை செலுத்துகிறவன் தேச துரோகிங்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கணும். இதே பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேசியதற்கு காங்கிரஸ்காரங்க அப்ப வாக்குக்கு காசு கொடுக்குறாங்க. காசு கொடுக்குது, இவர்கள் வென்று விடுவார்களே. ஆனால் எதற்காக இந்த காங்கிரசார் ஓட்டுக்கு 2 ரூபாய் கொடுக்கிறார்கள்? 7 மலை தாண்டி 7 கடல் தாண்டி 7 மலையான எதற்கு துணை கலைக்க வேண்டும்? அதை கொண்டாந்து படத்துல அடிச்சு சத்தி வாங்குறது 7 மலையான படத்துல. அதை சொல்றாரு அவரு. இவங்க இப்ப அதை விட்டாங்க, பால்ல அடிச்சு சத்தி வாங்கிறாங்க, இல்லைன்னா புள்ள தலையில அடிச்சு சத்தி வாங்கிறாங்க. மாறி போட்டுருவாங்க, காசை வாங்கிட்டு சீமானுக்கு போட்டா. இந்த வாட்டி அந்த பூச்சாண்டி வேகாதுன்னு நினைக்கிறேன். சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும், சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும். பிஜேபிக்கு போடாதீன்னு சொல்லுங்கடா, அதுல சீமானுக்கு போட்டா பிஜேபி. இது ஒரு புதிய தத்துவமா இருக்கு. நான் கூட கேட்டேன், என் வீட்டுல லைட் சுவிட்ச போட்டா என் வீட்டுல தான்டா லைட் எரியும், ஏன்னா கொடுமையா இருக்கு அப்படின்னு. அதனால எத்தனை பேர் களத்துல நில்லாலும் களம் நம்முடையது. நாம் வென்றால் என்ன செய்வோம்னு சொல்றதுக்கு நம்ம இடத்த கோட்பாடு இருக்கு, கொள்கை இருக்கு. மற்றவங்க கிட்ட ஒண்ணும் இல்ல. நீ வேணா பாரு, இந்த மாதிரி மேடை போட்டு யாரும் பேச போறது இல்ல. இருட்டுக்குள்ள போனீங்கன்னா ஒரு சந்துக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு அப்படி கணக்கு எழுப்பாங்க, திருட்டுக்கோழி பிடிக்கிற மாதிரியே. எத்தனை வாக்குமா அடையாள அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை காட்டணும். ஏன்னா ஏமாற மாட்டாங்களாம். குடிவாரி கணக்கெடுப்பு எடுங்கிறேன், சாதிவாரி நீ கணக்கெடுப்பு எடுத்து எனக்கான இடப்பங்கீடை கொடுங்கிற. அது எடுக்க முடியாது. ஆனா வீட்டுக்கு வீடு எத்தனை வாக்கு இருக்குன்னு மட்டும் கணக்கெடுக்க தெரியும். என்ன நீ கவுண்டர் எவ்வளவு, நான் என்ன முதலியார் எவ்வளவு, என்ன இஸ்லாமியர் எவ்வளவு, என்ன கோனார் எவ்வளவு, நாடார் எவ்வளவு, தேவர் எவ்வளவு,
தேவர் கல்லர் எவ்வளவு, மரவர் எவ்வளவு, அகமுடையார் எவ்வளவு என்ன, உடையார் எவ்வளவு என்ன, பிள்ளைமார் எவ்வளவு என்ன, எண்ணி கொடு, எடுத்து கொடுக்காத, அள்ளி கொடுக்காதே, அளந்து கொடு. 100 பேர் இருக்கிற இடத்துக்கு 10 பேர் சாப்பாடை அனுப்பாதே, 10 பேருக்கு 100 பேர் சாப்பாடை அனுப்பாத. 10 பேருக்கு 10 பேர் சாப்பாடை கொடு, 100 பேருக்கு 100 பேர் சாப்பாடை கொடு. நீ எடுக்க மாட்டீர்கள், கணக்கெடுக்க மாட்டீர்கள். ஏன்? நீங்கள் எவ்வளவு காலம் எங்களை ஏமாற்றி இருந்தீர்கள் என்று எங்களுக்கு தெரிந்துவிடும்.